2018/2024 3 பேர் பாதிக்கப்படுகிறார். கலாச்சாரம் 3 பேர் பாதிக்கப்படுகிறார். அப்பொழுது மாவட்ட ஆட்சித்தலைவர் அடுத்த நாள் ஒரு பேட்டி கொடுக்கிறார். கள்ளச்சாராயம் அருந்தி 3 பேர் இறந்துவிட்டார்கள். 19 பேர் பேட்டி கொடுக்கிறார். எனக்கு முன்னாலே எங்களுடைய தலைமைத்துறை நிர்வாகிகள், அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற குறிப்பிட்டதை போல அந்த பேட்டி கொடுக்கின்ற ஒரு பக்கம் சட்டமன்ற உறுப்பினர், மறுபக்கம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர், மத்தியிலே மாவட்ட ஆட்சித்தலைவர் இருக்கிறார். இந்த 3 பேர் இறப்பு ஒருவர் வயிற்று வலியின் காரணமாக வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு இருந்ததாகவும், மற்றவர் வயது உயர்ந்த காரணத்தினால் இருந்ததாகவும், மற்றொரு வழிபோது இருந்ததாகவும் குறிப்பிடுகிறார். கள்ளச்சாராயம் குறித்து இறக்கவில்லை என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் பகிரங்கமாக ஊடகத்தின் வாயிலாக, பத்திரிகையின் வாயிலாக தெரிவித்தார். இந்த செய்தியை நீங்கள் தவறாக வெளியிட்டால் நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்கிறார். இந்த வதந்தியை நம்ப வேண்டாம் என்று மாவட்ட ஆட்சித்தலைவரே பேட்டியிலே சொல்கிறார். இதனால் கள்ளச்சாராயம் குடித்தவர்கள் மருத்துவமனைக்கு செல்லவில்லை. மாவட்ட ஆட்சித்தலைவருடைய செய்தி கேட்டு, செய்தி ஊடகத்தின் வாயிலாக செய்தி வெளியிட்டார். அதை கேட்டு கள்ளச்சாராயம் குடித்தவர்கள் மருத்துவமனைக்கு செல்லவில்லை. அதாவது இந்த 3 பேர் இறப்புக்கு துக்கம் விசாரிக்க வந்தார்கள் பல பேர். அவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரே சொல்லிவிட்டாரே கள்ளச்சாராயினால் இறப்பில்லை என்று. அதனால் அங்கே வந்தவர்கள் அங்கே விற்ற கள்ளச்சாராயத்தை வாங்கி குடித்து விட்டார். நூற்றுக்கணக்கான குடித்து விட்டார். அதனால்தான் இவ்வளவு மரணம். இதற்கு முழு காரணம் அரசாங்கம். அரசாங்கத்துடைய அழுத்தத்தின் பேர்தான் மாவட்ட செயலாளர், மாவட்ட கலெக்டர் தவறான தகவலை கொடுத்திருக்கிறது. எனக்கு 63 உயிர்கள் அதிகரிக்கிறது. பல பேர் கண் பார்வை போய்விட்டது, பல பேர் உறுப்புகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார். இப்படிப்பட்ட சம்பவம் குறித்து சட்டமன்றத்தில் பேசுவதற்கு மறுக்கப்படும் சொன்னால் இன்றைக்கு இந்த ஆட்சி ஒரு சர்வாதிகார ஆட்சியாக பார்க்கப்படுகிறது, ஜனநாயக படுகொலையாக பார்க்கப்படுகிறது. எதிர்க்கட்சியுடைய கோவலை நசுக்கிட்டார். நாங்கள் என்ன கேட்கிறோம்? அறவழியை கேட்கின்றோம். மக்களின் பிரச்சனையை சட்டமன்றத்தில் எடுத்து வைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றோம். சட்டப்பேரவைத் தலைவர் பேசுகிறார், முதலமைச்சர் பேசுகிறார். வேண்டும் என்று திட்டமிட்டு எதிர்க்கட்சி அதிமுக கட்சி சேர்ந்தவர்கள், எதிர்க்கட்சி தலைவர், எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் திட்டமிட்டு சட்டமன்றத்திலே குழப்பம் கொடுப்பதாக சொல்கிறார். நாங்கள் எப்பொழுதுமே மக்களுக்காக பாடுபடக்கூடியவர்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா வழியிலே வந்த சட்டமன்ற உறுப்பினர் நாங்கள். மக்களின் பிரச்சனை தான் எங்களுக்கு பிரதானம், அதற்கு தீர்வு என்பதுதான் எங்களுடைய லட்சியம். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் பலமுறை 4 நாட்கள் தொடர்ந்து சட்டமன்றத்தில் இதை ஒழித்து இதை நியாயமாக குற்றவாளிகளை தண்டிக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் கருத்துக்களை வைத்தோம். ஆனால் வேண்டும் என்று திட்டமிட்டு சட்டமன்றத்தில் இவர்களுக்கு தங்களுக்கு இஷ்டப்போல் பேசி பத்திரிகையை வெளியிட்டார். வேண்டும் என்று திட்டமிட்டு எதிர்க்கட்சி சேர்ந்தவர்கள் சட்டமன்றத்தில் பேசாமல் வெளியிட்டு செய்கிறார்கள். அஞ்சு பேர் வெளியேறுங்கள் என்று சொல்கிறார். அச்சம் என்பது எங்களுடைய அதிகாரத்தில் இல்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் மக்களுக்கு சேவை செய்வதற்காக உருவாக்கப்பட்ட கட்சி. எந்த காலகட்டத்திலும் எனக்கும் அஞ்சீடு கிடையாது, ஒழுங்கிலும் கிடையாது. ஏழு அமைச்சர் பேசுகிறார், எதிர்கட்சி தலைவர் உள்ளே இருந்தால் கிளிகளில் கிழிச்சு போடுகிறார், பேப்பரெல்லாம் கிடைக்கும். நான் எத்தனை முறை எப்படி பேசுகிறேன் என்று ஊடகத்துக்கு தெரியும், பத்திரிகை தெரியும், உள்ள பத்திரிகையாளருக்கு தெரியும். நான் பேசுவதிலும் நேரடி ஒளிபரப்பை செய்திருந்தால் இவர் சொன்ன கிளியில் கிழிச்சிருக்கும். அந்த வாய்ப்பு கொடுத்த மறுக்கிறாங்க.
ஒவ்வொருவரை காவல்துறை மூழ்கி போய்க்கும் சரி, வாழ்வுகள் சரி நான் சுட்டிக்காட்டினேன். தமிழகத்திலே சர்க்காருக்கு அடிவாரம் சீர்கிட்டு விட்டது. எங்கு பார்த்தாலும் போதைப்பொருள் விற்பனை தாராளமாக விற்கப்படுகிறது. கஞ்சா விற்பனை அமோகமாக நடைபெறுகிறது. கள்ளச்சாராயம் அதிகமான காட்சி விற்பனை செய்யப்படுகிறது. இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று காவல்துறை மானிய கோரிக்கையை நான் வெளிப்படையாக பேசினேன். சட்டமன்றத்தில் நேரடி ஆளுநரையில் பேசியிருக்கின்றேன். நான் எப்பொழுது ஊடகங்களை சந்தித்து பேட்டி கொடுக்கும் போதும் அதை நான் தெரிவித்திருக்கின்றேன். ஆனால் செவரங்கால சங்குவதர் மாதிரி இந்த அரசாங்கத்திற்கு நாங்கள் சொல்கின்ற செய்தி கேட்பதில்லை. அதனால் இவ்வளவு உயிர்கள் பொறிந்து எதிர்கட்சி இந்த முறையை நாங்கள் வைத்த கோரிக்கையை கவனமாக எடுத்து செயல்பட்டிருந்தால் இதை இழந்திருக்க முடியாத முறையை நாம் இழந்திருக்க வேண்டிய தேவையில்லை. ஆனால் இந்த அரசாங்கத்திற்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. இன்றைக்கு பாதிக்கப்பட்டவர்கள் உடனடியாக மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு போறாங்க. 12ஆம் தேதி இரவே கள்ளச்சாராயம் வந்து மருத்துவமனைக்கு போறாங்க. விழுப்புரம் கள்ளக்குறிச்சி அரசு பொது மருத்துவமனைக்கு போறாங்க. அவர்கள் அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் மருத்துவம். அது மட்டுமல்ல, அரசாங்கம் தெரிவிப்பது மருத்துவம் கொடுத்ததால் உயிர் இழந்து விட்டார்கள் சொல்கிறார். மருத்துவம் கொடுத்தால் இதற்கு முன்பு மருந்து மம்மி பேசும் என்ற இன்ஜெக்ஷன் தான். ஆனால் அந்த மருந்து மருத்துவமனையே இல்லை. 19ஆம் தேதி 18ஆம் தேதி இல்ல, 19ஆம் தேதி இல்ல. நான் போய் நேரடியாக 20ஆம் தேதி பேட்டி கொடுத்த பிறகுதான் அவசரமாக மக்கள் நல்வாழ்வுத்துறை எனக்கு முன்னாள் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அறிவித்தவர் விஜயபாஸ்கர் குறிப்பிட்டதை போல அவசரமாக மாப்பை வந்து வாங்கி அதற்கு பிறகுதான் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த மருந்தை செலுத்தி குணமடைய செய்ய முற்பட்டார்கள். அதற்கு முந்தி ஒமிப்ரசோல் அந்த கேப்சூல் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த கேப்சூலை பொறுத்த வரைக்கும் அல்சருக்காக கொடுக்கப்படுகின்ற கேப்சூல் என்று மருத்துவர் தெரிவித்தாங்க. இதை பாண்டிச்சேரி ஊடகத்தில் பேட்டி கொடுக்கும் போது தெரிவிச்சிருக்காங்க. ஒமிப்ரசோல் எங்களிடத்துல அதிகமா இருக்குன்னு சொல்லி இதே மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் தான் சொன்னாங்க. எல்லா தொலைக்காட்சியிலும் காட்டினீங்க, பத்திரிகையில் வந்திருக்கீங்க. உடனே அவர் என்ன சொல்றார்? எடப்பாடி பழனிசாமி வேண்டும் என்று பொய்யான செய்தி வெளியிடுகிறார் என்று சொல்கிறார். நாங்கள் பொய்யான செய்தியை நாங்கள் வெளியிடவில்லை. மக்களின் உயிரை காக்க வேண்டும், பாதிக்கப்பட்டவர்கள் உயிரை சிகிச்சை அளிக்க வேண்டும், அதற்கு தேவையான மருந்து இல்லை, அதை உடனடியாக வாங்கி அவர்களுக்கு அளிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நான் சொன்னது. உங்களை போல் பொய் பேசி அரசியல் செய்ய வேண்டிய கட்சி அதிமுக கட்சி அல்ல என்பதை நேரத்தில் நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அதற்கு மேலாக சட்டத்துறை அமைச்சர் பேசுகிறார். 40க்கு 40 நாங்கள் வெற்றி பெற்றுவிட்ட காரணத்தினால்தான் ஒதுக்கப்படுவதை எதிர்கட்சி சேர்ந்த அதிமுக சொல்கிறார். ஆணவ போக்கு, அதிகார போக்கு. இதே 2014 என்ன ஆச்சு? திமுக ஒரு இடம் கூட கிடைக்கல. அப்படிப்பட்ட நிலைமையை நீங்க இருந்தீங்க, மறந்துடாதீங்க. ஆட்சி அதிகாரம் வரும்போது அதிகார போலியில கண்ணை மறைக்குது. அகந்தியில பேசுறீங்க. சக்கரம் சுத்திட்டே இருக்குது, கீழே இருக்க சக்கரம் மேல வந்தே தீரும். அதிமுக ஆட்சி மீண்டும் வரும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.